வணக்கம். செல்வகுமாரின் மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 4 சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு, இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது, எங்கே தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே தீவிரமடைய போகிறது, நாளை பரவலான மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் அது கனமழைப்பொழிவை தரப்போகிறது, வரக்கூடிய 6-7 தேதிகளில் எப்படிப்பட்ட வானிலை அமைய போகிறது, அறுவடைக்கு உகந்த நாள் எது, 8ஆம் தேதியிலிருந்து தீவிர மழைப்பொழிவு எப்படி எங்கெல்லாம் பெய்ய போகிறது, 12ஆம் தேதியிலிருந்து எப்படி வடகிழக்கு பருவமழை வரைக்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது, வடகிழக்கு பருவமழை தொடக்க நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட மழையை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு காலை பார்த்திருந்தாலும் பல மாவட்டங்களிலிருந்து தகவல் கிடைக்கப்பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக கிடைக்கப்பெற்ற பிறகு அதிகபட்சமாக மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏடபிள்யூஎஸும் 12 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் 11 சென்டிமீட்டர். திண்டுக்கல்ல ரயில் தண்டவாளங்கள் எல்லாமே நீர் சூழ்ந்தது. ரயில் போக்குவரத்து கூட மிக மெல்ல நடைபெற்றது. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தலா 10 சென்டிமீட்டர். மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி தலா 8 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் நேமூர், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடம்பொண்டி, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், விழுப்புரம் மாவட்டம் மணப்பொண்டி, மேலும் கரூர் மாவட்டம் குளித்தலை தலா 7 சென்டிமீட்டர். குளித்தலை 7 சென்டிமீட்டர். மேலும் 6 சென்டிமீட்டர்ல நிறைய இடங்கள் இருக்கு. வாணியம்பாடி, திருக்கண்ணனூர் மற்றும் ஜமுனாமாத்தூர், விழுப்புரம் விரிஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ், கேஆர்பி அணை, கிருஷ்ணகிரி, கேதண்டப்பட்டி, ஜம்புகொண்டப்பட்டி, கலவை, பொதுப்பணித்துறை ராணிப்பேட்டை, குடியாத்தம் வேலூர், மின்னல் ராணிப்பேட்டை, தானியமங்கலம் மதுரை எல்லாம் 6 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டரில் ஒரு 15 இடங்கள் இருக்கிறது. 4 சென்டிமீட்டரில் 20 இடங்கள் இருக்கிறது. 3 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 50 இடங்கள் இருக்கிறது. 2 சென்டிமீட்டரில் 50க்கு மேற்பட்ட இடங்கள், 1 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 இடங்கள் இருக்கின்றன. ஆக இது நேற்றைய மழைப்பொழிவு. நிறைய இடங்கள் இருக்க படித்த பெரிய பட்டியலாக இருக்கும். அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த சக்தி புயல் தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது. இன்றைக்கு அதிகாலையே அது தீவிர புயலாக உருவெடுத்திருது. இப்பொழுது அது துவாரகாவிற்கு, அதாவது குஜராத் மாநிலம் துவாரகாவிற்கு மேற்கே 470 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. இது தொடர்ந்து ஓமன் நோக்கி நகர்ந்து பிறகு படிப்படியாக செயலிழந்து மீண்டும் திசை மாறி குஜராத் பகுதியை நோக்கி வரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்றிலிருந்து பார்ப்போம். அதே போல வங்கக்கடலிலிருந்து ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட கோபால்பூர் அருகே கரை கடந்த அந்த தாழ்வு மண்டலமும் தீவிர தாழ்வு பகுதியாக அது ஜார்க்கண்ட் மற்றும் பீகார், உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு பகுதி இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டு ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதி, நேபாளம்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஓகே, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. முதல்ல திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி, அதாவது திருநெல்வேலிக்கு மேற்கே, நாங்குநேரிக்கு மேற்கே, திசையன் விலைக்கு மேற்கே, அதாவது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதி, ராதாபுரம் பகுதி, அதற்கு மேற்கே உள்ள கன்னியாகுமரி மாவட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், கோவில்பட்டி, சாத்தூர், இதன் சுற்றுவட்டார பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. தற்பொழுது இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே நீண்ட நேரமாக, அதாவது ஒரு 2 மணிக்கெல்லாம் 1:30 மணிக்கெல்லாம் தொடங்கி இப்பொழுது அது தீவிரமாக மேற்கு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது, கிழக்கு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது.
இன்றைய மழைப்பொழிவு மேலும் விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டத்தோட பிற பகுதிகள், தென்காசி மாவட்டத்தோட பிற பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தின் பிற பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாக, பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக இன்றைக்கு மாலையில் கனமழை பொழிவை தென் மாவட்டங்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதி, ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொடங்கி அருப்புக்கோட்டை, திருச்சுழி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்ட பகுதிக்கு, சிவகங்கை மாவட்ட, ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு முன்னேறி வரும். ஆனால் அது டெல்டாவுக்குள் வருவது கொஞ்சம் தடை ஏற்படும். ஏன்னா டெல்டாவில் தெற்கு காற்று, கிழக்கு காற்று நுழைந்து கொண்டிருக்கு. இந்த கிழக்கு காற்று தான் குளிர்விக்கிறது வடமேற்கிலிருந்து வருவதை, மேற்கிலிருந்து வருவதை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெப்பம் உயரவில்லை, மேகமூட்டத்துடன் காணப்படுகிற காரணத்தினாலே இப்போ தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய வெப்பம் உருவாகி இருந்தால் இதனால வெப்பத்தால் லேசான மேலெழுந்த காற்று மழையாக மாறும். இப்பொழுது தமிழ்நாட்டில் வெப்பம் உருவாகவில்லை என்பதனால தென்கோடி பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் இன்றைக்கு மேகமூட்டம் இல்லை, அதனால முன்கூட்டியே மழை உருவாகி இருக்கு. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டம் இருக்கிற காரணத்தினால மழை உருவாக வாய்ப்பில்லை. இருந்தாலும் திண்டுக்கல், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தேனி இந்த மாவட்டங்கள், கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு முன்னிரவிலே கொடுக்க போகுது. அதற்கு பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், கரூர், திருச்சி, சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு மழைப்பொழிவை தொடக்கும். ஆங்காங்கே தொடக்கும். நேற்று போலவே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். குறிப்பாக கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம் தொடங்கி தருமபுரி மாவட்ட, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து, அது சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அது கடலோர மாவட்டத்தை நோக்கி முன்னேறும். ஆனால் நேற்று போல் கடலோரத்திற்கு பெருமழை பொழிவை கொடுக்காது. ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி தான் நகரும். சேலத்தில் இருந்தும், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம் வழியாக ஆந்திர பிரதேசத்தோட குப்பம், நகரி மற்றும் சித்தூர், திருப்பதி பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு என்ன நகரம்னா என்ன, இருகாற்று இணைவு அங்கே தான் நடைபெறும். அதாவது தமிழ்நாட்டில் மேகமூட்டம் இருந்த காரணத்தினாலே, இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, இங்கே குளிர்ச்சித்தன்மை நிலவுகிற காரணத்தினால வடமேற்கு வெப்ப நீராவி காற்று கர்நாடக எல்லையோரத்திலையும் ஆந்திர எல்லையோரத்திலையும் சந்தித்து கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக தென்கோடி மாவட்டங்களில் மதியத்திலிருந்து மாலைக்குள் மழைப்பொழிவை கொடுக்கும். மதுரை, திண்டுக்கலுக்கு தெற்கே, புதுக்கோட்டைக்கு தெற்கே, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி உட்பட ஒட்டுமொத்தம் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், நள்ளிரவு வரைக்கும். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளை டெல்டாவில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த மேகமூட்டெல்லாம் விலகிடும். நாளைக்கு பிரைட்டான வெயில், சூடு வந்தால் தான் வெப்பச்சலனகிரி மழைப்பொழிவுக்கே சாதகம். நாளை மீண்டும் மதியத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை நல்ல மழைப்பொழிவை மதியமே தொடங்கி மாலைக்குள் கொடுக்கும் டெல்டாவிற்கு. இரவு டெல்டாவில் கனமழை காத்திருக்கு. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை உட்பட டெல்டாவின் கடலோரம் உட்பட கோடியக்கரை முனை உட்பட 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டம், அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம் பகுதிக்கும் மழைப்பொழிவு உருவாகி காற்று பகுதிக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வங்கக்கடலோரம், வடகடலோரம் வரும். வடகடலோரம் நள்ளிரவுக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவை, அதாவது திங்கட்கிழமை 6ஆம் தேதி அதிகாலை நல்ல மழைப்பொழிவை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 6ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும், அதாவது சென்னையிலிருந்து கோடியக்கரை வரை உள்ள கடலோர பகுதி மற்றும் அதிராமப்பட்டினம், கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி, டெல்டாவின் தெற்கு பகுதின்னு சொல்லலாம், இந்த பகுதிக்கும், மதுரைக்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவு மழைப்பொழிவை கொடுக்கும்.
7ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, அந்த நிகழ்வு திரும்பி வரும். வடமேற்கு வெப்பநீராவி காற்றை தடுத்து வைத்திருக்கும் என்பதனால கொஞ்சம் குறைவான மழைப்பொழிவு இருக்கும். இருந்தாலும் இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு 8ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். 8ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். 8ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய எல்லா மாவட்ட பிரச்சனையும் தீரும். மழை பெய்யாத மாவட்டங்கள் எல்லாம் மழையாகிவிடும். 8ஆம் தேதி விட 9ஆம் தேதி கூடுதல், 9ஆம் தேதி விட 10ஆம் தேதி கூடுதல் என்று படிப்படியாக அதிகரித்து 10ஆம் தேதி காற்று கணவாய் பகுதிக்கெல்லாம் கனமழையே காத்திருக்கும். 11, 12, 13 கனமழை உறுதியாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் காற்று கணவாய் பகுதிகள், தூத்துக்குடி உள்ளிட்ட காற்று மழை பெய்யாத பகுதிகள், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்ட பகுதியெல்லாம் வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். 8 விட 9 கூடும், 9 விட 10 கூடும், 10 விட 11 கூடும், 11, 12 நல்ல மழைப்பொழிவு, பரவலாக கனமழைப்பொழிவை எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். அந்த சுற்றின் மழைப்பொழிவு அடுத்தடுத்த காற்று சுழற்சி காரணமாக வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடல் காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே காற்று சுழற்சி மழைப்பொழிவை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காற்றுப்பகுதி, கணவாய் பகுதி உட்பட நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆக 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கும். அதே வேளையில் 10ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும், 12ஆம் தேதியிலிருந்து நல்ல தீவிரமடையும், 11 10ஆம் தேதி தீவிரம் தான், அதோட 11 கூட 12 17ஆம் தேதி வரைக்கும் உச்சபட்ச வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காற்று திசை மாறும் காலம். பிறகு காற்றழுத்த தாழ்வு நிலை வரக்கூடிய அக்டோபர் 18 அல்லது 19ஆம் தேதி 2 நாளில் ஒரு நாள் வடகிழக்கு பருவமழை தொடக்கும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான், மீண்டும் அறிவிக்கிறேன். வானிலை ஆய்விற்குடைய இணைந்திருங்கள். வானிலிருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.